ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நான் ஊருக்கு எங்கள் ஊருக்கு வருவேன் சரிங்களா. ஆனால் அப்படி வரும்போது திண்டுக்கலுக்கு மட்டும் பஸ்ஸே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நிறைய டைம் பார்த்துட்டேன். இப்போ போனாலும் மறுபடியும் அங்கே போக சொல்லுவாங்க. பஸ் பார்த்து அங்கே என்ன சொல்லுவாங்க, திருச்சி போய் மாறி போங்கன்னு சொல்லுவாங்க. அதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது நீ உங்களை தான் கேட்கணும். இப்போன்னு இல்லை, நான் போய் சொன்னால் கூட நீங்கள் எடுத்து கேளுங்க, மறுபடியும் திண்டுக்கல் பஸ் போகாது, திருச்சி போய் தான் மாறி போக சொல்கிறாங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்லை பப்ளிக் பேருந்து இருக்கும்போது எதுக்கு நம்ம எதுக்கு ப்ரைவேட்டில் போகணும்? புக் பண்ணி போகலாமே, அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் புக் பண்ணிடுவேன். கும்போணம் காலையில் ட்ரெயினில் வந்தேன், மறுபடியும் இங்கே கும்போணத்துக்கு போகிறேன். நான் பஸ் இன்னும் கிடைக்கல, உட்காந்துருக்கேன். நான் இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துருக்கேன் சார். 10 மணிக்கு எஸ்சிடி வரும்னு சொன்னாப்புல, சரி அதுக்கோசரம் வெயிட் பண்ணிருக்கேன் சார். கும்போணத்து அந்த பக்கம் தான் இருக்கேன் சார். 3 பேர் சீட்டில் மேலே உட்காந்து போகிறது முடியாது சார். போன வாரம் தான் இங்கே காலேஜுக்கு வந்தேன். இப்போ செமஸ்டர் லீவ் முடிஞ்சு இப்போ தான் வந்தேன். இப்போ இந்த வீக் திரும்பியும் பொங்கல் லீவுக்கோசரம் போகிறோம். அதனால் பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் 11 மணிக்கு. அதனால் இப்போ நாங்கள் 6:30லேருந்து இங்கே வெயிட் பண்ணுறோம். ஒரே கூட்டமாக இருக்குது, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் 11 மணிக்கு போகணுன்னா. க்ரௌடு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 6:30க்கு வந்தப்போ அந்தளவு இல்லை, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இருக்குது, ஓரளவு இருக்குது. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். எந்த ஊருக்கு போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க? திண்டுக்கல்லுக்கு போகிறேன். பொங்கலுக்காக போகிறோம். நான் இங்கே வேலை பார்த்தாங்க செங்கல்பட்டில், ரைஸ் மில்லு மிஷினரிஸ் பண்ணோம். அதனால் அட்வான்டேஜாக ஊருக்கு போகலான்ட்டு கிளம்புறோம். இங்கே டோல்கேட்டில் ஏறலாம்னு அங்கே பஸ்ஸு ஸ்டாண்டிங் ஆயிரும்னு சொல்லி நேராக அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி இப்போ இங்கே பக்கத்தில் ஏறலாம்னு. வெளியே இருக்குங்க, கூட்டம் நிறையா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிசர்வேஷனே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு திண்டுக்கல் வண்டி இன்னும் போடலை. 10 மணிக்கு மேலே தான் ரிசர்வேஷன் வண்டி விடுவாங்களாமா. இப்போலாம் பூரா ரிசர்வேஷன் வண்டியாக விடுவாங்களாமா. புக் பண்ணலாம் நினச்சேன். இல்லைங்க, நம்ம எந்த டைம் கிளம்புறோன்னா அதை சொல்ல முடியாதுல்ல. நம்ம ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கு, எந்த டைம் கிளம்பணும் எந்த டைம் அதை சொல்லவே முடியாது. நான் இப்போ ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தஞ்சாவூர் வந்திருக்கோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிறோம். நல்லா பஸ்ஸுலாம் ஒத்துழைப்பு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் அடுத்தடுத்த பஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால ரிசர்வேஷன் ஃபுல்லாக எல்லாம் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரிசர்வேஷன் இல்லாதவங்க வெயிட் பண்ணுறோம், பஸ்ஸுக்காண்டு வெயிட் பண்ணுறோம். வரேன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சீட்டு இருக்குது, டபுள் சீட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பஸ் இது இல்லாமல் அன்ரிசர்வ் வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் ரிசர்வேஷன் வண்டி இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். க்ரௌடு இருக்குது, ஆனால் வண்டி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் தான் தெரியும். 10 மணிக்கு வருதா 11 மணிக்கு வருதான்னு தெரில. எல்லாம் ரிசர்வேஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வண்டி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வர பொறுத்து தான், வேற ஒன்றும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நான் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன், வண்டி வரல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.